வீடியோவை பார்க்கும்போது இந்த ஏசாயா புத்தகம் ஏசாயா சொன்ன அந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது மறுபாஷைக்காரனாலும் மறு உதடுகளினாலும் உங்களோடு பேசுவேன், இதுவே நீங்க இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகிற இளைப்பாறுதல் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். என்ன அர்த்தம்? ஏதோ இந்த நாட்களில் பெந்தகோஸ்தே சபைகள் சாக்கா ராபாக்கா தானே உளறிக்கிட்டு இருக்காங்களே, அதை குறித்து ஏதோ ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அனுப்பின தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்காம தொடர்ந்து பாவத்திலேயே நிலை நிற்கிறாங்க. ஆண்டவர் அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்றாரு, நான் அனுப்பின தீர்க்கதரிசிகளுக்கு இவங்க செவி சாய்க்கல, இனிமே விருத்த சேதனம் இல்லாத வெளியே இருக்கிற அந்நிய பாஷை, அதாவது மத்த மொழி பேசுற ஜனங்களை கொண்டு நான் இவங்க பாவத்தை சுட்டி காட்ட போறேன், அவங்களுக்கு கீழே இவங்களை அடிமைப்படுத்த போறேன். அவங்க பாஷையை பேசும்போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப நம்ம நாட்டுல வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணும்போது நம்ம தமிழர்களுக்கு என்ன புரியும்? கிச்சு புச்சு கஷு புச்சுன்னு அவங்க என்ன செய்வாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் என்ன சொன்னான்னு நமக்கே தெரியாது, செய்யாட்டியும் அடிப்பான். அவன் என்ன சொன்னாலும் புரியாது. ஏதோ புரிஞ்சதா செஞ்சா கூட இப்படி செய்யறியா கீழ்ப்படியிலையா அப்படின்னு அடிப்பான். அப்ப எந்த அளவுக்கு கொடுமையா இருக்குன்னு பாருங்க. ஒரு மொழி இன்னொருத்தவங்க பேசும்போது புரிஞ்சாதான் நம்ம சரியா செய்ய முடியும். ஒரு அடிமைத்தனத்துல அவங்களுடைய மொழியை பேசி நம்மளை அடிமைப்படுத்தும் போது எந்த அளவுக்கு அது ஒரு கொடுமையாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே நிறைய ப்ரொட்டஸ்ட் போராட்டங்கள் நடக்குது. தமிழர்கள் இருக்கிற இங்க ஒரு ஃபார்ம் இருந்தா கூட எல்லாத்துலயும், ஒரு கடைகள் நிறுவனா கூட எல்லாத்துலயும் தமிழ் எழுத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம புரட்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அந்நிய பாஷை பேசுகிற மக்களை கொண்டு இஸ்ரவேல் மக்களை திருத்தும்படி நான் செய்வேன், மறுபாஷைக்காரனாலும் அவங்க கூட பேசுவேன் அப்படின்னு இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் பேசுறதை பார்க்கிறோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த திருச்சபை மக்கள் என்னன்னா, இப்ப நம்ம சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்கறது இல்லை. அப்பா இப்படி ஆராதனை செய்யக்கூடாது, இப்படி வாக்குத்தத்தங்கள் கொடுக்க கூடாது, இப்படி போடி அந்நிய பாஷைகள் பேசக்கூடாது, இப்படி கிறிஸ்தவத்தை கேலி குத்தாக்குற மாதிரி அபிஷேகம் வல்லமேன்னு உருண்டு பிறண்டு பேய் பிடிச்சவன் தான் உருண்டு பிறல்றானா, ஆவியானவர் இறங்கினவரும் உருண்டு பிறல்றேன் அப்படிங்கிறான். ஆவியானவர் எதுக்கு இப்ப வந்தா உன்னை அலக்கழிச்சு ஏன் உன்னை உருண்டு பிறல் வைக்கிறாரு? அவருக்கு என்ன லாபம்? அதனால ஒரு லாபமும் இல்லை. ஆனா இந்த போலி ஊழியர்கள் அப்படி மக்களை கிளர்ச்சி விட்டும் வார்த்தைகளை பேசி இசைகளை இசைக்க உடனே எப்படி பப்புல அப்படியே அந்த இசையை அசைக்க அசைக்க அந்த போதையில மயங்கினவங்க டான்ஸ் ஆடுவாங்களோ, அது மாதிரி பல இடங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதே மாதிரி இன்னைக்கு சபைகளும் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு ஒரு ஆவிக்குரிய பூச்செல்லாம் பூசுறாங்க. சமீபத்தில் ஒரு சகோதரர் கூட சொன்னாரு, நாங்க எதுக்கு தெரியுமா ஸ்பீக்கர்லாம் போடுறோம், எதுக்கு தெரியுமா கலர் கலர் லைட் எல்லாம் போடுறோம், எதுக்கு தெரியுமா அதை பண்றோம் இதை பண்றோம்னா, இதெல்லாம் எங்கெங்கயோ சம்பந்தம் இல்லாம இந்த வசனத்தை கொண்டு வந்து அது இடி முழக்கம், ஸ்பீக்கருங்கிறது இடி முழக்கம், பல்புங்கிறது ஆண்டவர் பரலோகத்துல 3 வெளிச்சம் கற்களை வச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் நாங்க இந்த லைட் எல்லாம் போடுறோம். புகை எதுக்கு போடுறோம் தெரியுமா? கர்த்தர் வாசம் பண்ற இடத்துல அப்படியே மகிமை மேகம் போல எழுமணிச்சு எழுதப்பட்டிருக்கு, அதுக்கு தான் நாங்க புகையை போடுறோம் அப்படின்ட்டு ஏதோ கண்ணாப்பினால ஆவிக்குரிய விளக்கம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சோ இப்படி எல்லாம் சொல்லும் போது நாம சுட்டி காட்டுறோம், எப்பா இதெல்லாம் தவறு, இதெல்லாம் செய்யாதீங்க, இது தேவனுக்கு அருவருப்பானது, அந்நிய மார்க்கத்திலிருந்து எதையும் கற்றுக்கொண்டு செய்யாதீங்க, அதுக்கு ஒரு ஆவிக்குரிய பூச்சி பூசி கொண்டு வராதீங்கப்பா, அது தங்கம் இல்ல, நீங்க என்னதான் தங்கம் முலாம் பூசி இரும்ப கொண்டு வந்தாலும் அது கொஞ்ச நாள்ல துருப்பிடிச்சு என்ன செஞ்சிடும், நான் இரும்புங்கிறத காமிச்சு கொடுத்துருப்பான்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம பேச்சையெல்லாம் அவங்க கேட்கறது இல்லை. அதனால கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அந்நிய ஜனங்களை வச்சு இவங்களை விருத்த சேதனம் இல்லாத, சுத்திகரிப்பு இல்லாத, தேவனறியாத புறஜாதிகளை வைத்து நம்மை சரி பண்ண கர்த்தர் அடுத்து ஒரு செய்வார். அதுதான் இப்ப இது. பல சினிமாக்கள்ல, பல நாடகங்கள்ல, பல ஸ்கிரிப்ட் இப்படி போட்டு என்ன செய்யறாங்க, இப்ப நம்மளை வறுத்தெடுக்கிறாங்க. நாம அவங்களுக்கு வெளிச்சமா இருக்கணும், நாம அவங்களுக்கு உப்பா இருக்கணும், நம்மளை பார்த்து அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கணும். ஆனா நாம் நடந்து கொள்ளுகிற அந்த இழிவான செயல்னால அவங்க நம்மளை ரோஸ்ட் பண்றாங்க, நம்மளை கிரிட்டிசம் பண்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்ப எவ்வளவு கேவலமான விஷயம் பாத்தீங்களா? இப்பயாவது தயவு செய்து இந்த ஊழியர்கள் மனம் திரும்புங்க. போலியா எதையும் செஞ்சு இப்படி மக்களை கவர்ந்து எடுத்து ஏன் உங்களையும் ஏமாத்தி மக்களை ஏமாத்துறீங்க? வேத புத்தகத்துல இப்படியான எந்த ஒரு விஷயம் இல்லை. ஒரு கட்சிப்புல வல்லமை இருக்கு, ஒரு தேங்காய் எண்ணெயில வல்லமை இருக்குது, ஒரு சேருக்குள்ள வல்லமை இருக்குது, வாங்குற கோட் ஷூட்டுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது, இப்படி சீடிக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது, எதையாவது ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது அப்படிங்கிற போதனை வேதத்துல எங்கேயுமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார். வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவன் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே சாலமோன் கட்டின தேவாலயத்திலே வாசம் செய்தார். அதற்கு முன்பாக மோசே ஸ்தாபித்த அங்கே அவர் என்ன செய்யறாரு, வாசம் செய்கிறார். அடுத்து சீனாய் மலையிலே வாசம் செய்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போது இந்த நாட்களிலே தேவன்
கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசனுடைய இருதயத்திலும் வாசம் செய்கிறாரு. உங்களுக்குள்ளேயே கர்த்தர் இருக்கும்போது, உங்களுக்குள்ளேயே தேவ வல்லமை தங்கி இருக்கும்போது, நீங்க ஏன் வெளியே போய் கர்ச்சீப்ல இருக்குது, தேங்காய் எண்ணெயில இருக்குது, சீடிக்குள்ள இருக்குது, ஏதோ ஒரு பொருளுக்குள்ள இருக்குன்னு ஏன் இப்படி ஏமாந்து போறீங்க? பல போலியான ஊழியக்காரர்கள் உங்க பணத்துக்காகவும் நீங்கள் கொடுக்கிற அந்த மதிப்புக்காகவும் உங்களை எப்படியாவது தங்களுக்கு அடிமைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தை புரட்டி பேசுறாங்க. புரட்டி பேசுறாங்கிறது தயவு செய்து புரிஞ்சுக்கிறங்க. ஏமாந்து போகாதீங்க. ஏமாந்து போனீங்கன்னா இந்த பரிசுத்த மார்க்கம் இன்னைக்கு உங்களால் தூசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன நிலைமைக்கு நீ இந்த கிறிஸ்தவ மார்க்கம் போகுதில்ல. ஒரு காலத்துல எல்லாரும் இங்க வந்தாங்க வெளிச்சத்தை நோக்கி. ஐயோ இங்கதான் இருக்குது. எத்தனையோ மூட நம்பிக்கைகள் வெளியே இருந்து என்ன இருந்தாங்க, தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க மக்கள். பலவிதமான கொடுமைகளுக்குள்ள ஆளாகி இருந்தாங்க. பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க, சிறுமைப்படுத்தப்பட்டாங்க, அவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு, உடன்கட்டை ஏறுதல், இன்னும் எத்தனையோ சொல்லலாம். பிள்ளைகளை தூக்கி மூட நம்பிக்கையினால கங்கை ஆத்துல போட்டு கொல்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க முடிச்சு. அந்த அளவுக்கு குருட்டு நம்பிக்கையில இருந்த ஜனங்கள் அப்ப ஆண்டவருடைய அன்பை போதிக்கும் போது, தேவனுடைய அந்த பரந்த கிருபையை போதிக்கும் போது எல்லாம் என்ன செஞ்சாங்க, சபையை நோக்கி கிறிஸ்துவை நோக்கி ஓடியாந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலவரத்தை பாருங்க. இருக்கிறவங்களும் வெளியே ஓடி போற மாதிரியான செயல்கள் இன்னைக்கு அநேகர் நடக்கிறாங்க. போலியான பின்பங்களை தூக்கி கொண்டு, போலியான விஷயங்களை கிரியேட்டிவ் பண்ணி கொண்டு, இவர்களுக்கு இவர்களாகவே இவர்களை தேற்றும்படியான பாடல்களை பாடிக்கொண்டு, கடவுள் நம்மை தேற்றணும், இவங்களை பாடி தேத்திக்கிட்டாங்க. மாம்ச ரீதியான எல்லா விஷயங்களும் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே நிரம்பி இருக்குது. லோபத்தனமான எல்லா காரியங்களும் இன்னைக்கு சபையில பரம்பி கிடக்கிறது. பொருளாசையுள்ள போதகர்கள் நிரம்பி இருக்கிறாங்க. அந்த பொருளாசையுள்ள போதகர்களை அவர்களுக்கு என்ன செய்யறது, உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு சப்போர்ட் செய்கிற மூடத்தனமான கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சபைகள் நிரம்பி இருக்கிறாங்க. அந்த உண்மையை எடுத்து சொல்ல போனா எங்களை சாடுகிற அநேகர் இன்னைக்கு பெருகிட்டாங்க. தயவு செஞ்சு இப்பயாவது மனம் திரும்புங்க. இன்னும் சினிமாக்கள்ல ஒரு சிலர் தான் எடுத்து போடுறாங்க. இனி டோட்டல் சினிமாவும் நம்மளை வச்சு என்ன செய்வாங்க, எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ள தயவு செய்து என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க. அந்த வெளிச்சமுள்ள கண்களை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். இப்படிப்பட்ட போலியான மாய்மானத்தனமான மூட நம்பிக்கைகளிலிருந்து, கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிற இப்படியான போலி மூட நம்பிக்கையிலிருந்து வேத வசனம் தான் உங்களை மீட்கும். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி பாருங்க. கர்த்தருடைய வேதம் என்ன காட்டுதோ அதை சரியாக புரிந்து கொள்ளுங்க. ஒருவர் கர்த்தருடைய வேதத்தை பேசுறாரு, வசனம் தான் பேசுறாரு அப்படின்னு நம்பிடாதீங்க. வசனத்தை ஒருவர் திரித்தும் பேசலாம். தவறான ரீதியிலே அந்த வசனத்தை வியாக்கியானப்படுத்தலாம். கவனம் உள்ளவர்களா இருங்க. பிசாசு பேசினா பாத்தீங்களா, வசனம் தான் என்னது, வசனத்தில் என்ன பண்ணிட்டு இருக்குது, உங்களை தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உங்க பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தாங்கி கொண்டு போவார்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. இந்த வசனத்தை சாத்தான் எப்படி கையாளுறான்னு கேட்டீங்கன்னா, மலை மேல கொண்டு போய் தாள குதியும். ஏன்னா வசனத்துல இருக்குது. என்ன வசனம் இருக்குது, தூதர்கள் தாங்கி கொண்டு போவாங்க. எப்படி திரிக்கிறான் பாருங்க. வசனம் இருக்குது உண்மைதான், ஆனா நீ தற்கொலை செஞ்சுக்கோ, உன்னை தாங்கிட்டு போவார்னா இருக்குது வசனம். ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாப்பார் அப்படின்னு தான் அங்க இருக்கே ஒழிய, நீ வேணுக்கு முன்னே போய் அங்கிருந்து குதி, பறிச்சுட்டு பாரு, அங்க தூக்கிட்டு தாங்கிட்டு போவார். எப்படி பார்த்து, இதுதான் ட்ரிக்கு, இதுதான். அது மாதிரி வேதத்திலே பல இடங்களிலே சில வசனங்கள் ஏதோ ஒரு அர்த்தத்துக்காக சொல்லப்பட்ட வசனம், ஆனா இவங்களுக்கு சாதகமாக வேறொரு அர்த்தத்துல போதிக்கிறது. வேற ஒரு விஷயமா ஒருத்தவங்க கிட்ட உதவி செய்யறக்காண்டி, ஏழை மக்களுக்கு உதவி செய்யறக்காண்டி, பஞ்சத்தில் அடிபட்ட மக்களுக்காக பணம் வசூல் பண்ணி போறதுக்காண்டி சிறுக விதைப்பான் பெருக விதைப்பான் அப்படின்னு வசனங்கள்லாம் பவுல் பேச, அந்த வசனம் தூக்கிட்டு என்ன செய்வான், இவனுக்கு காசு கொடு, எனக்கு காசு கொடுக்கறத பத்தி தான் பேசுது, என்ன ஹானர் பண்ணினா உனக்கு கோடிகள் குவியும் அப்படி சொல்லி அப்படியே 1000 பேர்கிட்ட வாங்கி இவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். எல்லாத்தையும் சிறுதுளி பெருவெல்லம்ல அப்படியே 1000 பேரும் சேர்ந்து ஒரு தட்டை கொடுக்கும்போது இவன் கோடீஸ்வரன் வாங்கி கார் வாங்கி அது வாங்கி கர்த்தரை ஆஸ்வதிச்சான்னு போயிடுவான். கொடுத்த மக்கள்லாம் அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி ஆகி போயிடுச்சு இன்னைக்கு விசுவாசியுடைய கதையெல்லாம். தயவு செய்து இப்படிப்பட்ட போலியானவர்களுக்கு ஆதரவு கொடுக்காதீர்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நாங்க இப்படியே இருக்கிறோம், பரவாயில்ல, உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு ஏசு வாங்கிட்டு ஏதோ ஒண்ணு இருக்கட்டும்ப்பா, பரவாயில்ல. ஆனா தவறானவர்களுக்கு ஆதரவாவது கொடுக்காம இருங்க, அது போதும். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம எல்லாருக்கும் செய்யட்டும். God bless you.